இந்த கார் ஸ்விஃப்ட் டிசைர் 2 ரேஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்விஃப்ட் டிசைர் 2 ரேஸும் ஈகோ கார் தான் நம்ம அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அதில் தான் பேஸ் வேரியன்ட் அதிகமாக கொடுக்குறாங்க. சேலும் நல்லா இருக்குது, காரும் சூப்பராக இருக்குது. இந்த கார் வந்து நம்ம பொங்கல் டைம் ஃபிட் பண்ணோம். 16ஆம் தேதி இந்த கார் வந்து ஃபிட் பண்ணோம். அன்றைக்கி தான் கஸ்டமருக்கு டைம் இருந்தனால அவருக்கு வேண்டி நம்ம ஃபிட்டிங் பண்ணி கொடுத்தோம். ஃபிட்டிங் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இந்த ஒரு கார் தான் அன்றைக்கி பண்ணோம். நம்ம இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஃபிட்டிங் பண்ண போகிறோம், என்னென்ன பிராண்டு போட போகிறோம்னு நம்ம பார்க்கலாம். இந்த காரில் வந்து 9 இன்ச் ஆண்ட்ராய்டு ஆடியோ தான் நம்ம ரெகுலராக ஃபிட் பண்ணுவோம். இந்த காருக்கு வந்து நம்ம 10 இன்ச் ஆண்ட்ராய்டு ஆடியோ ஃபுல் ஹெச்டி 4K சப்போர்ட் ஆகிற மாதிரி செட்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃபுட் பெட்டி வந்து லைட்டிங் இல்லாமல், ஏன்னா வாரண்ட்டி இஷ்யூ வரனால நம்ம லைட்டிங் ஒரிஜினல் ஒயர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபுட் பெட்டி ஸ்டீல் ஒட்டிட்டோம். பம்பர் கார்டு நம்ம போடுறோம், டோர் பீடிங் போடுறோம், ஃபாக் லைட்டு ஒரிஜினல் டைப்பில் ஃபிட் பண்ண போகிறோம். ஆம்பு சப்பு இல்லாமல் ஆக்டிவ் சப் ஊஃபர் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். 8 kgல ஒயரிங் கிட்ட போட்டு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காம்பனண்ட் ஃப்ரண்ட் வந்து JBL காம்பனண்ட் ஃபிட் பண்ண போகிறோம். பேக்கில் வந்து கோஆக்சியல் ஸ்பீக்கர் ஃபிட் பண்ண போகிறோம். டோர் வைசர் ரிமோட் லாக் வந்து ஃபுல் கிட் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த காரில் வந்து பவர் விண்டோ மட்டும் வந்துருச்சு. பவர் விண்டோவை தவிர பேலன்ஸ் என்னென்ன பெண்டிங் இருக்கோ எல்லாமே ஃபிட் பண்ண போகிறோம். சீட் கவர், ஃப்ளோர் மேட்டு, சன் ஃபிலிம் எல்லாமே ஃபிட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்த்துடலாம் என்னென்ன ஃபிட் பண்ணுறோம் இப்படின்னு. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். கார் அக்சசரிஸ், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு காருக்கு இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணணுனாலும் தாராளமாக வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கொரியர் வேணாலும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா கொரியர் வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். இந்த காருக்கு வந்து ஃப்ளோர் லேமினேஷன் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா பீச் கலர் போடாமல் நம்ம இந்த காருக்கு வந்து பிளாக் கலரில் போட்டிருக்கோம். டைமண்ட் கட்டில் நல்ல குவாலிட்டியான மேட்டாக போட்டிருக்கோம். நீட்டாக வேக்கம் பிடிச்சி க்ளீன் பண்ணி ப்ராப்பராக நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். செட்டு வந்து எல்லா காருக்குமே நம்ம மேக்ஸிமம் 9 இன்ச் தான் போட்டிருக்கோம். இந்த காருக்கு வந்து நம்ம 10 இன்ச் ஃபிட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு வந்து காம்பனண்ட்டில் வந்து ஸ்டேஜ் 2ல் ஃபிட் பண்ண போகிறோம். ஒரு 450 வாட்ஸில் இந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட் வந்து காம்பனண்ட் ஸ்பீக்கரும் பேக் வந்து கோஆக்சியல் ஸ்பீக்கரும் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அது வந்து ரிங்கு போட்டு நம்ம ப்ராப்பராக ஃபிட் பண்ண போகிறோம். ஸ்பீக்கரில் வரக்கூடிய ஒயரிங்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதுக்கும் சாக்கெட் வச்சுருக்கோம். அந்த சாக்கெட் போட்டு தான் நம்ம இந்த காரில் ஃபிட் பண்ண போகிறோம். ஒரிஜினல் ஒயரிங் எதுவுமே நம்ம கட் பண்ணோம், சீவோ, ஜாயிண்ட் அடிக்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறதில்ல. வாரண்ட்டி இஷ்யூ வரனால நம்ம எல்லாமே ப்ராப்பராக சாக்கெட் டு சாக்கெட் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் கையில் வச்சுட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பனண்ட்டில் வரக்கூடிய நெட்வொர்க்கு, கிராஸ் ஓவர் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதை சொல்கிறேன். இந்த செட்டப் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஸ்பீக்கரில் மாட்ட போகிறோம். ஃப்ரண்ட் 2 டோரில் வந்து இந்த ஸ்பீக்கரை மாட்ட போகிறோம். இது வந்து செட்டிலிருந்து நேராக இன்னுக்கு வரும். இன்புட் ஆகி உள்ளே போய் பூஸ்ட் ஆகி உங்களுக்கு ஊஃபருக்கு தனியாக, டியூட்டருக்கு தனியாக ஃபில்டர் ஆகி உங்களுக்கு பாட்டு பாடும், கேட்குறக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிளியராக இருக்கும். நார்மல் ஸ்பீக்கரை விட காம்பனண்ட்டில் கேட்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கோஆக்சியல் ஸ்பீக்கரை விட ரேட்டு கொஞ்சம் இது ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இது வந்து வர்த்தாக இருக்கும். நீங்கள் ஒரு பிராண்டடில் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கோஆக்சியல் பிராண்டாக போடும்போது நல்லாயிருக்கும். அதுவும் காம்பனண்ட்டாக போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதுவும் ஆம்பு போட்டு நம்ம பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆடியோக்கு எண்டே கிடையாது. இந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்பீக்கரு, 2 கிராஸ் ஓவரு, 2 டியூட்டர் கொடுத்துருவாங்க. அது போக ஒயரிங்கு, கிளாம்பு, அந்த கப்பு, அதுக்குண்டான அக்சசரிஸ் எல்லாமே வந்துடும். 45 RMS வாட்ஸில் இது ஒர்க் ஆகும். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 6650 ரூபா எம்ஆர்பி இருக்குது. ஆனால் எம்ஆர்பி ரேட்டில் இல்லை, ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இது சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டு கேட்குறது கொஞ்சம் தெளிவாக கிளாரிட்டியாக கேட்பீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பைனியர், சோனி, JBL, இன்ஃபினிட்டி இந்த மாதிரி கேட்டகரியில் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பாட்டு கேட்குறதுக்கு. இல்லை ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா 1500 ரூபாய்க்கெல்லாம் ஸ்பீக்கர் இருக்குது. 1 இயர் வாரண்ட்டியோடய கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். காப்பி அந்த ஒரு 1000 ரூபாய் கீழேலாம் போகும்போது உங்களுக்கு காப்பி, அன்பிராண்ட் அந்த மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் சுமாராக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோதான் பட்ஜெட்னா நீங்கள் தாராளமாக அதை ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக் வந்து இந்த காருக்கு வந்து ஃபுல் கிட்டு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த காரில் வந்து மேனுவல் தான். ஒவ்வொரு டோரும் தனித்தனியாக தான் நம்ம லாக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து உட்டன் ரிங்கு வந்து நம்ம போட்டு ப்ராப்பராக வந்து ஸ்பீக்கர் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த காரில் வந்து நம்ம ஃபாக் லைட் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி டைப்னு பார்த்தீங்கன்னா இந்த 4M ஒயரு கட் பண்ணி ஜாயிண்ட் பண்ணி டேப் அடித்து அந்த மாதிரியெல்லாம் செட்டப் பண்ணாமல் நம்ம ஒரிஜினல் டைப்லேயே நீங்கள் ஃபுல் ஆப்ஷன் காரு, ஹைரன் மாடல் காரு நீங்கள் இதே ஸ்விஃப்ட் டிசைரில் நீங்கள் வாங்கும்போது எப்படி கொடுப்பாங்களோ அதே டைப்பில் புஷ்ஷிங் சுவிட்ச் வர்ற மாதிரி நம்ம ஒரிஜினாலிட்டியாகவே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நார்மல் ஒயரிங் கிட்ட போடாமல் இந்த டைப்பில் போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். இதுதான் அந்த சுவிட்சு. ஆன் ஆஃப் சுவிட்சு கட்டிங் பண்ணி ஃபைல் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த சுவிட்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஒரிஜினல் லைன் கூடயே அப்படியே வந்து மேட்ச் ஆகிரும். இதுதான் ஒரிஜினல் புஷ்ஷிங் சுவிட்சு. ஃபாக் லைட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி செட்டப்பில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபிங்கர் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேண்டிலுக்கு உள்ளே வந்து ஒரு கிளியர் லேயரில் கொடுத்துருப்போம். அது என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது நம்ம நகமெல்லாம் பட்டு கிராச்சஸ் ஆகும். மோதிரம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் கிராச்சஸ் எதுவுமே இருக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த காருக்கு என்னென்ன வேணுமோ சேஃப்டிக்கு எல்லாமே போட்டாங்க. இது வேணால்
டீ போர்டு வண்டி இது வந்து டாக்ஸி ஓடுற வண்டினால என்னென்ன இதுக்கு சேஃப்டிக்கு வேணுமோ எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஹேண்டில் க்ரோம் வந்து நம்ம இந்த காருக்கு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த காரில் வந்து பிளாக் கலர் தான் இருக்கும் நார்மலாக. இதில் வந்து நம்ம க்ரோம் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் 4 ஹேண்டிலுக்குமே. எல்லா காருமே நம்ம அதிகமாக ஃபிட்டிங்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்விஃப்ட் டிசைர் டூர் எஸ்சி ஈகோ இந்த 2 கார் வந்து அதிகமாக நம்ம ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாளைக்கு 2 வண்டி 3 வண்டியெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கர்நாடகாவிலேருந்து எனக்கு வண்டி வருது, கேரளாவிலேருந்து வண்டி வருது, தமிழ்நாட்டு எல்லா மாவட்டத்திலிருந்தும் அதிகமான வண்டி வந்து ஃபிட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஃபிட் பண்ணிவிட்டு போனவங்களும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி என்னோடய நம்பர் கொடுத்து அவங்க ஃப்ரெண்டு சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிளையும் வண்டி அனுப்புகிறாங்க. ஏன்னா நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ப்ரைஸும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். ப்ரைஸு கம்மிங்கிறதுக்கு வேண்டிய குவாலிட்டியில் நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறதில்ல. பிராண்டு மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். அன்பிராண்டு காப்பி எதுவுமே பண்ணுறதில்ல, பிராண்டு மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த காரில் வந்து சப்வூஃபர் ஒன்று ஆக்டிவ் சப் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கோம். 4 டோர் ஸ்பீக்கர் செட்டப் வந்து நீட்டாக பண்ணிட்டோம். பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்டு காம்பனேட் பேக் வாய்க்ஸல் ஆக்சஸ் 10 இன்ச்சு செட்டும் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஒரு தேட்டரோட பஞ்சு வேணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இனி விட்டால் பண்ண முடியாது, கையோட எல்லாமே பண்ணிடலாம், என்னென்ன பெண்டிங் இருக்கோ எல்லாமே பண்ணிடுங்கன்ட்டார் கஸ்டமரு. ஒரு நல்ல ஒரு 10 இன்ச்சில் ஒரு சப் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கோம். பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பி. நம்ம ஆக்சிஸனில் எல்லா பிராண்டு செட்டுமே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த பிராண்டு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மள்ட்ட இல்லைனாலும் எந்த சப்ளையர் அது பண்ணிகிட்ருக்காரோ அவர்கிட்ட வாங்கி நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். அதேமாதிரி இந்த காருக்கு வந்து டோர் லேமினேஷன் நம்ம போட்டதுக்கப்புறம் நூடுல்ஸ் மேட் வந்து நம்ம இந்த காருக்கு வந்து 14 mm ஃபிட் பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்பீக்கர்ஸு ஆடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாட்டு கேட்டுட்ருக்கோம். பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி. டச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலை. நம்ம எதாவது ஃபிட் பண்ணி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா நம்ம அந்த செட்டை வந்து பில்டப் பண்ண மாட்டோம், ரெக்கமெண்டும் பண்ண மாட்டோம், எந்த வண்டிக்கும் ஃபிட்டும் பண்ண மாட்டோம். அந்த செட்டையும் நம்ம விட்டுருவோம். வேறு எந்த பிராண்டு நல்லா இருக்கோ அதை தான் ஃபிட் பண்ணுவோம். இந்த ஆக்சஸ் வந்து ரெகுலராக நான் ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. கஸ்டமர் சைடும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. வீடியோ கிளாரிட்டியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல் HD 4K எல்லாமே சப்போர்ட் ஆகும். ரிவர்ஸ் கேமரா வந்து உங்களுக்கு HD கேமரா இந்த காரில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். உங்கள் காருக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணினதுமே உங்களுக்கு ரிப்ளை வரலைனாலும் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒர்க்கில் இருக்கும், ஒர்க் இல்லாத ஃப்ரீயாக இருக்கிற டைம் உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். அப்படி ரிப்ளைவே பண்ண முடியல அப்படின்னாலும் நைட்டு தூங்குறதுக்குள்ளே ரிப்ளை எல்லாத்துக்குமே பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன். உங்கள் காருக்கு எதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க.